Hello and welcome to my channel. இன்னைக்கு நம்ம radish ஓட growing needs and எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கரெக்ட்டா எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் radish அப்படி சொல்லிட்டு. இது வந்து radish, green and beetroot, spinach and kale எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா இருக்கிற எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த இதுல. என்னோடது பாத்தீங்கன்னா போல்ட் ஆனது வந்து ஃப்ளவர் வந்துருச்சு. அது தம்ப்நெயில்ல போட்டுருக்க அந்த பிக்சர் எண்ட் ஆஃப் தி வீடியோல இருக்கு. அது வார்ம் ஆனனால அப்படி ஆயிடுச்சு. அதாவது ஸ்ப்ரிங்ல கொஞ்சம் லேட்டா வச்சிட்டேன். அதனால தான் ரூட் வரதுக்குள்ள அது லீவ்ஸ் grow ஆயிடுச்சு. இது நான் எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்க்ராம்பிள்ட் எக்கில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா க்ரீன்ஸையும் கட் பண்ணிவிட்டு. ஆக்சுவலாக ரேடிஷ் வந்து கோல்டு க்ராப், அதனால் அதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து 60 to 65 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. அதேமாதிரி பால்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து பிட்டராகவும் ஹார்டாகவும் ஆயிடும். அதோட ரூட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. என்னோட இதில் ரூட் எதுவுமே வரல, நான் லீவ்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. அதை தான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. அதே மாதிரி இது அவுட்டோரில் வந்து 6 வீக்ஸ் முன்னாடி ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ஃபாலில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி 6 வீக்ஸ் முன்னாடி வச்சா ஸ்ப்ரிங் ஹார்வெஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் ரேடிஷ் வந்து. இதோட க்ரோயிங் டைம் வந்து 22 டேஸ், அதாவது மினிமம், அண்ட் 70 டேஸ் கூட ஆகலாம். அது நிறைய டைப்ஸ் இருக்குது ரேடிஷில், அதை பொறுத்து இருக்கும். நீங்கள் எது வெரைட்டி சூஸ் பண்ணுறீங்களோ அதோட இதிலே போட்டிருக்கோம் டேஸ் ஆஃப் இந்த க்ரோயிங் பீரியட் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது வந்து க்ரீன்ஸ் அண்ட் எக்ஸ் கம்பைன் பண்ணி ஸ்க்ராம்பிள்ட் எக் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த ஃப்ளவர் பாருங்கள் இங்கே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.